30க்கும் மேற்பட்ட யூனியன் மினிஸ்டர்ஸ் பதவி விலக போகிறாங்களாம். இன்னொரு பக்கம் தேசிய தலைமையில் நிறைய மாற்றங்களை பாஜக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாத்தையும் இன்னொன்று முடிச்சு போட்டு நம்ம பேசணும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு கட்சி 5 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தேர்தலில் ஈஸியாக வெற்றி பெற்றுவாங்க, மக்களுடைய ஆதரவு அவங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. இப்போயும் நீங்கள் இவிஎம் அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டை முன்வைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் நான் பேச போகிறது இவிஎம் பற்றி கிடையாது. இன்னொரு பக்கம் அல்காரிதம் ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது சமீபத்தில் பிரதமர் சொன்ன ஒரு வார்த்தையில புரிஞ்சுக்கலாம். பாஜக தலைவர்கள் எல்லாமே ரீல்ஸ் போடுங்க, ரீல்ஸ் போட்டால் தான் இளைஞர்கள் கூட போய் மெர்ஜாக முடியும், இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருங்க அப்படிங்கிற மாதிரியோட அட்வைஸை பாஜக தலைமை கொடுத்துருக்குறாங்க. இது தொடர்பாக நிறைய காய்களும் நகர்த்தப்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களில் தொடங்கி அமித் மாலவியா வரைக்கும் நிறைய பேர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண தயாராக காத்துட்ருக்குறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. நான் அந்த வீடியோவில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை கேட்கும்போது இதெல்லாம் எங்கேயே முன்னாடியே ஒரு கட்சி பண்ண மாதிரி இருக்குது, இதெல்லாம் பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும் பொழுது ஒரு கட்சியின் பேர் உங்களுக்கு ஞாபகம் வரும். அது என்ன கட்சி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி ஒரு கட்சி நல்லா ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கட்சி மீண்டும் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுனா ஓல்டு ட்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், மணிப்பூர் மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்குது, விவசாயிகள் போராட்டம் நடக்குது, ஜென்சிக்கள் போராட்டம் நடக்குது, பல்வேறு இடங்களில் மதத்தை அடிப்படையாக வச்சு பிரச்சாரம் வெளிப்படையாகவே நடக்குது. மாநிலத்தின் முதலமைச்சர்கள் வெளிப்படையாகவே ஒரு குறிப்பிட்ட மதம் தொடர்பாக பேசுகிறாங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த கட்சி வெற்றி பெறுகிறது. இது பாஜக என்ற குறிப்பிட்ட கட்சியை குறை சொல்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கட்சியின் மீது குறை இருக்குது, அந்த கட்சி மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுது, எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கணும் இல்லையா? பாஜகங்களே கேட்கணும் இல்லையா? என்ன இவ்வளோ குறை இருக்குது, திருப்பி ஜெயிக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோன்றும் இல்லையா? அது முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் குற்றச்சாட்டுகள் இவிஎம் மிஷின், தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொன்னாலும் கூட அது ஒரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது, நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படாமலே இன்னும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த சோஷியல் மீடியா, இது இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே மிகப்பெரிய கட்டமைக்கப்பட்ட ஒரு வலுவான சோஷியல் மீடியா வச்சுருக்கிறாங்க பாஜக என்ன பண்ணாங்க அப்படின்னா 2014 அவங்களோட சோசியல் மீடியாவுடைய இந்த புரட்சி அப்படிங்கிறத ரொம்ப சரியாக கையாண்டாங்க அப்படின்னு சொல்லணும். மக்கள்கிட்ட எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, எப்படியெல்லாம் சோசியல் மீடியா மூலமாகவோ இல்லை விளம்பரம் மூலமாக கொண்டு போக முடியுமோ எல்லா வழியிலும் கொண்டு போனாங்க. மோடி கேரண்டி அப்படிங்கிற வார்த்தை மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. ஆனால் இப்போ அது அவங்களுக்கு எதிராக மாறி இருக்குது, அவங்களுக்கு நடுக்கத்தை கொடுத்துருக்குது. அது காங்கிரஸால் வந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னும் 10 ஆண்டுகள் போனால் கூட காங்கிரஸால் அந்த நடுக்கத்தை பாஜக கொடுக்கவே முடியாது. ஏன்னா பாஜக காரங்க ட்வீட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னா அந்த ட்வீட் எல்லாமே தமிழில் இருக்கும், கர்நாடகாவுக்கு போகிறாரா கன்னடத்தில் இருக்கும், மகாராஷ்டிராவுக்கு போகிறாரா மராத்தியில் இருக்கும். அது மாதிரி அவங்க ட்வீட்ஸ்லாம் அப்படி இருக்கும். ஆனால் காங்கிரஸ் தலைவர்களுடைய ட்வீட் எல்லாமே ஒரு 2-3 ஆண்டுகளாக தான் ஹிந்தியிலே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கிலீஷில் மட்டும்தான் அவங்களோட ட்வீட் எல்லாமே இருக்கும். ஸோ மக்களோட நெருங்கக்கூடிய எளிய வழியாக பாஜக எதை பார்த்தாங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவை பார்த்தாங்க. அதை காங்கிரஸ் புரிஞ்சுக்கிறதுக்கே இப்போ ஒரு 2024-23 வரைக்கும், அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போது பாஜக நடுக்கத்தை யார் கொடுத்துருக்கா அப்படின்னா ஜென்சிக்கள் கொடுத்துருக்காங்க. ஜென்சிக்களுடைய போராட்டம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இன்னும் 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் எலெக்ஷன் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது ஜென்சிக்கள் சோஷியல் மீடியா ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஒரு இன்ஸ்டாகிராம் தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இவ்வளோ பெரிய போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண காரணமாக இருந்திருக்குது. ஒன்றிய அமைச்சர் பதவி விலக வச்சிருக்குது. எல்லாத்துக்கும் மையப்புள்ளி இது இன்ஸ்டாகிராம் தான். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது எங்கேயும் மேடை போட்டு லட்சக்கணக்கான மக்களை திரட்டி உருவான ஒரு இயக்கம் கிடையாது. இன்ஸ்டாகிராம் ஒரு பேஜாக உருவாகுது, அங்கே மீன்களாக போடுறாங்க, ரகளையும் கேலியுமாக இருக்குது. எந்தெந்த வழிகள்லாம் மக்கள் ஒடுக்கப்படுறாங்களோ அதெல்லாம் பாஜகவை எதிர்த்து மீன்களாக இளைஞர்கள் தன்னெழுச்சியாக போடுறாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ரீச் கிடைக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர்கள் திரளாக பாஜக எதிராக வருது. உண்மை சொல்லணும் அப்படின்னா பாஜகவுக்கு இது புதுசு தான். ஏன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப வலிமையான கட்டமைப்பு வச்சிருக்கக்கூடிய பாஜக எல்லா விதத்துலையும் ஒரு புது நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு விஷயம் அப்படிங்கிற நடக்கும். ஒரு விஷயம் பீக்கில் போயிட்டு இருக்கும் பாஜக எதிராக. ஒன்று அது ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க பாஜகக்காரங்க. அதே நேரத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இயக்கம் இந்துக்களுக்கு எதிராக முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, இல்லை முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த வன்கொடுமை நடந்துச்சு அப்படின்னு திசை திருப்பக்கூடிய வேலை அப்படிங்கிறது நடக்கும். திடீர்னு பாகிஸ்தான் ஒரு குண்டு போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வரும். பாகிஸ்தான் தலைவர் இந்த ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ திசை திருப்பக்கூடிய ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படும். அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு வீடியோ திடீர்னு ட்ரெண்ட் ஆகும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, சமீபத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய பாஜக எதிரான இது பாஜகன்னு சொல்கிறேன் அப்படின்னா
அப்படின்னா இப்போ பல்வேறு கட்சிகள் முயற்சிக்கிறாங்க. அந்த முயற்சியில் பாஜக அதிக முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதில் அப்படின்னா இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறத சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணி மக்களை வந்து தன்வசப்படுத்துறதில்ல அப்படிங்கிறதுனால இந்த வார்த்தையை நான் அடிக்கடி பயன்படுத்த விரும்புகிறேன். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் இது சுத்தமாக மறந்துடுவாங்க. பாஜக எதிராக இருக்கக்கூடிய இந்த நிகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவத்தை மறந்துட்டு இந்த சோஷியல் மீடியாக்கள் தங்க கொடுக்கக்கூடிய பிம்பத்தை நம்பி அதை தொடர்பாக தங்களோட பேச்சை மாற்றிடுவாங்க, தொடர்பாக பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே பாஜக என்ன பண்ணிடுவாங்க, ஷார்ட் அவுட் பண்ணி அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்க. இதுதான் வந்து அவங்களோட நடைமுறையாக இருந்துச்சு. அந்த நடைமுறை இப்போ உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த 12 ஆண்டுகள் எந்தெந்த விதத்திலாம் அவங்க சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்களோ எல்லா விஷயத்தையும் தோண்டி எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஜென்சிக்கள். இதனால் இப்போ பாஜக என்ன பண்ணியிருக்காங்க, தன்னை புத்துணர்ச்சி பண்ணிக்கணும், தன்னோட வந்து மேம்படுத்திக்கணும், அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வேலைகளை பண்ண தொடங்கியிருக்காங்க. அது முதல் வேலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2015 2026 இப்போது வரைக்கும் சோசியல் மீடியா, அதாவது பாஜகவினுடைய ஐடி விங்கை மேனேஜ் பண்ணவர் யார் அப்படின்னா அமித் மால்வியா தான். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு மெயின் மோட்டிவாக எது இருந்துச்சு அப்படின்னா பாஜக சென்ட்ரிக்காக கொண்டு போகணும். அது எல்லாமே எக்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். அவங்களுடைய உரையை கொண்டு போவாங்க, நிறைய அவங்க ஸ்பீச்சஸ் கொண்டு போவாங்க, அவங்க சித்தாந்த ரீதியாக நிறைய விஷயங்களை பேசுவாங்க, அவங்க அந்த பாஜகவுடைய கொள்கை சார்ந்த நிறைய விஷயங்களை கொண்டு போவாங்க, மற்றதெல்லாம் டாமினேட் பண்ணி பேசுவாங்க, மத உணர்வை தூண்டக்கூடிய விஷயங்களை பேசுவாங்க, ஒரு மத கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற வேலைகள்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. அது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 2026 ஜென்சிக்களுடைய மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு அது மொத்தமாக உடஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லணும். இன்னும் சொல்ல போனோம்னா இதுக்கு முன்பாக பாஜக போட்ட ட்வீட்களே மீம்களாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். மோடி கேரண்டி அப்படிங்கிறதாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா, அவங்க வாக்குறுதிகளாக வச்சதாக இருக்கட்டும், தேர்தல் பிரச்சாரங்களில் மையக்கருவாக 2019 தேர்தலில் பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ ஜென்சிகளால் மீம் மெட்டீரியலாக மாற்றப்பட்டுருச்சு. அப்படிங்கிறதுனால அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா முழுவதுமாக ஐடி விங் மறுசீரமைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதிய குழுவை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட முதல் வேலை என்ன சொல்லுவாங்க, இதுக்கு முன்பாக பாஜக தலைவர்கள் பல்வேறு விதமான ட்வீட் போட்டிருப்பாங்க, மதத்துக்கு எதிராக போட்டிருப்பாங்க, ஆதரவாக போட்டிருப்பாங்க, குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக போட்டிருப்பாங்க. அது அவங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சின்ன சமூகத்துக்கு எதிராக மிகப்பெரிய படையை நிறுத்தி வைக்கணும், அந்த சின்ன சமூகம் இந்த மிகப்பெரிய படையை வந்து அடித்து வீழ்த்திடும் அப்படிங்கிறதுனால நாங்கள் எல்லாம் உங்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் காட்டிக்குவாங்க. இந்த மிகப்பெரும் படையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகளை போட்டாங்கனாலே போதும், அவங்க வெற்றிக்கினே பறிச்சிடுவாங்க, அரசையும் பிரிச்சிடுவாங்க அப்படிங்கிறது அவங்களோட இது ஃபார்முலாவாக இருந்துச்சு. நம்ம ஒவ்வொன்றும் பாயிண்ட் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இதுதான் உங்களுடைய வேலையாகவே இருந்திருக்கு. இது பேர் பிரித்தாலும் சூழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ கவுண்டர் அட்டாக் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் கூட ஒரே டைமில் ஒட்டுமொத்தமாக வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அதை பாஜக எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்கள் பலவிதமான குரூப்கள் பாஜக வச்சுருப்பாங்க. ஒரு விஷயம் போடுறாங்க அப்படின்னா எல்லா குரூப்லும் பரவிடும். எக்ஸ்ட்ரத்தில் வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கான ஐடிகள் இருக்கும், உடனே ரீட்வீட் பண்ணுவாங்க, ட்ரெண்ட் ஆகும். இப்போது அதிகமாக எக்ஸை விட இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அரசியலில் அப்படிங்கிறது தான் மோடி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை. ரீல்ஸ் போடுங்க, சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருங்க, குறிப்பாக இன்ஸ்டாகிராம் ஆக்டிவாக இருங்க அப்படின்னு அவர் கொடுத்த அறிவுரை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறதும் அங்கே இன்ஸ்டாகிராம் இருக்கக்கூடிய கணிக்க முடியாத அல்காரிதம் அப்படிங்கிறதும் பாஜகவை நடுங்க வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக ஒரு டீம் உருவாக்கி என்ன ஒவ்வொரு சின்ன சின்ன வீடியோக்கள், அதாவது ரீல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வீடியோக்கள் மூலமாக என்னென்ன வழிகள் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் பாஜகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுமோ, அதாவது ட்விட்டரில் இருந்து நேரடியாக இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறதும் அதை நேரடியாக இளைஞர்கள் அதான் கவருது அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தன்னோட காய்களை நகர்த்த தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட தொடர்ச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ 30க்கும் மேற்பட்ட மத்திய அமைச்சர்கள் வந்து பதவி விலக போகிறாங்க. குறிப்பாக நிர்மலா சீதாராமன் உட்பட நிறைய அமைச்சர்கள் பதவி விலக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டு இருக்கு. ரீப்ளேஸ் பண்ண போகிறது யார் அப்படின்னா முன்னாள் IAS அதிகாரிகள் தான். முன்னாள் IAS அதிகாரிகள் இருந்திருப்பாங்க இல்லையா, ரிட்டையர்ட் ஆயிருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து அமைச்சர்களாக நியமிக்கப்பட போகிறாங்க. அப்படிங்கும்போது அந்த அமைச்சரை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அறிவார்ந்த சமூகம் கூடிய ஒரு அமைச்சராக இருக்கும். இது இளைஞர்களை கவருவதற்கான ஒரு வழியாக இருக்கும். அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன அப்படின்னா மோடி அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக பதவி நீக்கப்பட்டிருக்காங்க. எதுக்கு நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஒழுங்காக செயல்படலை அப்படின்னா யாராக இருந்தாலும் நீக்கப்படுவாங்க, எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் நீக்கப்படுவாங்க. மக்களுக்கானவர்களாக இருக்கிற வரைக்கும் தான் பாஜகவில் இருக்க முடியும், பாஜக பதவியில் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடியே வட இந்தியாவில். சரி, இப்போது நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ஒரு பொலிட்டிக்கல் மைண்ட் செட்டோட என்ன நினைப்பாங்க அப்படின்னா வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க. வெற்றி பெறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல் வழியாக இந்த ஒரு சோசியல் மீடியாவை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பகுதி தான். அந்த பகுதியை தன் கட்டுக்குள்ளே பாஜக வச்சிருக்கிறாங்க. அது கைமீறி போகும்போது திருப்பி இழுத்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. தவறுன்னு சொல்லிட முடியுமா அப்படின்னா ஒரு வகையில் பார்த்தா தவறுன்னு சொல்லலாம், இன்னொரு பக்கம் தவறு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கும் பொழுது மக்கள் திருப்பியும் அதே ஆட்சி வேண்டும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, வாக்குகளை செலுத்துவாங்க. அதே நேரத்தில்
தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அதையும் தாண்டி தன்னை வந்து சோசியல் மீடியாவில் மூழ்கடிக்க வச்சுக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த அங்கே இருக்கக்கூடிய நரேட்டிவை நம்பிடுவாங்க முழுவதுமாக. நம்பி இதுதான் சரி போல இருக்குது, நடுநிலையே ஒருத்தர் இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன், அவர் இந்த பக்கம் இல்லை, அந்த ரைட்டும் கிடையாது லெஃப்ட்டும் கிடையாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கும்போது சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஐடியாக்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயம் சரி அப்படின்னு சொல்லும்போது அந்த நடுநிலையில் இருக்கக்கூடியவனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், நார்மலாகவே இந்த பக்கம் தான் சாயும். அது ரெண்டு ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அந்த லட்சக்கணக்கான ஐடியாக்கள் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பாட் அப்படிங்கிறதும் ஒரு போலியாக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது. ஸோ மறைமுகமாக என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து ஏமாற்றப்படுறார் அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. சரி மக்களே, இது ஒரு ஐடி விங் சார்ந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பாஜக கையாண்டுட்டு இருக்கிறாங்க. இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் அப்படின்னு கூட பார்க்கலாம். இது எந்த வகையில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த ஸ்டண்டெல்லாம் எங்கேயும் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் இல்லையா, பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. எங்கே பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அந்த விஷயத்தில் கண்டிப்பாக சொல்ல போகிறதே கிடையாது. ஓகே மக்கள், வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாசா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.